ஹாய் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து 7 கறி சோறு தான் செய்ய போகிறேன். அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் என்ன 7 கறி சோறு 5 கறி சோறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நம்ம இஷ்டம் தான், எத்தனை கறி செய்கிறோமோ அத்தனை கறி சோறுன்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன் திடீர்னு இந்த ரெசிபி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் மெட்ராஸ் பேக்கரியில் போய் நாங்கள் 7 கறி சோறு சாப்பிட்லான்னு தான் போனோம். பட் அங்கே வந்து ரொம்பவே சொதப்பிடுச்சு, நல்லாவே இல்லை. சரி நானே வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து செய்யலான்னு செஞ்சிட்ருக்கேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான், சத்து மாவு கஞ்சி தான் செய்ய போகிறேன். சத்து மாவு வீட்டில் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடுது. காலையில் இந்த மாதிரி ஒரு கஞ்சியை காய்ச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக நம்மளோட வேலையும் முடிஞ்சிடுது. ஏன்னா மத்தியானம் ஹெவியாக தானே சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் லைட்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான். ஸோ சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா தால்ச்சாவுக்கு வந்து பருப்பு தான் வந்து வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கப் வந்து துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி நிறையா வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டனு, உப்பு இதை மட்டும் போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி எல்லாம் செஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா கலந்து தான் செஞ்சேன். பட் உங்கள்கிட்ட காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இல்லாத கரெக்டாக பார்க்க முடியும். அடுத்தது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து பீஃபில் வந்து பீஃப் சுக்கா தான் செய்ய போகிறேன். இது வந்து செகண்ட் டைம் செய்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் வந்து பீஃப் சாப்பிட்டது கிடையாது. பட் இது 2வது டைம் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் செஞ்சேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் டைமும் செய்கிறேன். பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பீஃப்னா பீஃப் கிடையாது, இங்கே வந்து துபாயில் வந்து வீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுதான் வாங்கி செய்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து பீஃப் வந்து செய்ய மாட்டேன். வீல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். அதோட ரெசிபி ஒன்று ஒன்றா நான் வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பீப் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/2 கிலோ வீல் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு கையால் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு இதை வந்து குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் வந்தாலே போதும். இது வீல் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடுது. ஸோ அதனால் ஒரு 3 விசில் மட்டும் விட போகிறேன். நம்ம தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வச்சிடாதீங்க, ஏன்னா ரொம்ப வந்து கிரேவி ஆகிடும். இது வந்து அப்படியே சுக்கா மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கறி வந்து நல்லா வெந்திருக்குது. இப்போ இது ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாட்டில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். காஞ்ச மிளகா வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னல, ஒரே டிஷ்ஷாக நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பட் நான் செஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா எந்த அடுப்புலாம் ஃப்ரீயாக இருக்கோ அதிலெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சேன். பட் உங்கள்கிட்ட காமிக்கிறது 1 by 1 நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து தக்காளி பச்சடியே ரெடி ஆகிடுச்சு, அதையும் எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான், அதை கட் பண்ணி சேர்க்குறேன். நிறையா தக்காளிலாம் வேண்டாம். இதில் வந்து கறி மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட கலரே வந்து இந்த கலருக்கு இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அந்த பீஃபை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஹைலியும் வச்சிடாதீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த டயத்தில் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாகவும் அந்த தேங்காய் வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா செம்மையாக இருக்கும். பட் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே இது பீஃப்னு தெரியாது, மட்டன் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு சாப்பிட்டாங்க. பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஒயிட் குருமா செய்யறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன். அதில் வந்து கல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். ஸோ ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க ஆனியன் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதனால 1 தான் சேர்க்கிறேன். வெங்காயமும், பச்சை மிளகாவும் கிரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, அத வந்து இந்த டயத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுல வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்க போறதில்ல. இந்த காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும், மிளகும் தான் சேர்க்க போறோம். பட் குருமா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்க்கிறேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒயிட் குருமா செஞ்சாலே அதில வந்து தக்காளி அதிகமா சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. அப்படி இல்லன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். நான் வந்து சிக்கன நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 கப் கிட்ட நான் தயிர் போட்டு ஊற வச்சுட்டேன். அதிலேயே உப்பும் சேர்த்துட்டேன். நான் அத வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால நீங்க வந்து ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் நெறையா சேர்த்துக்கணும் இந்த ஒயிட் குருமாக்கு. இப்ப அந்த சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கன சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்க்கிறேன். கறி மசாலா தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்க 4ஆ கட் பண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு தேங்காய் பால் வந்து 2வது பால் தான் ஊத்துறேன். பட் நான் வந்து கத்திரிக்காய் பச்சடிக்குன்னு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து அதோட 2வது பால் ஊத்திக்கிறேன். அப்படி இல்லன்னா நீங்க தண்ணி ஊத்திக்கலாம் அந்த டயத்துல. இப்போ வந்து நம்ம பால் ஊத்திட்டோமா, ஊத்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் இருக்கான்னு செக் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் மட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மேலே ஆயில்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்போ இதில வந்து தேங்காய், அது கூட பார்த்தீங்கன்னா முந்திரி, கொஞ்சமா பொட்டுக்கல்ல இதெல்லாம் அரைச்சு நான் ஒரு பேஸ்ட்டா அதில ஊத்துறேன். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிஜமாவே இந்த ஒயிட் குருமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இது வந்து பரோட்டாவுக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். லாஸ்ட்டா வந்து மல்லியும், புதினாவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆயிடும். நான் வந்து இதுவரைக்கும் மட்டன்ல தான் செஞ்சிருக்கேன். நான் சிக்கன்ல செஞ்சதில்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் சொன்ன மாரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா, தால்ச்சா தான் செய்ய போறேன். தால்ச்சாவுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்ப வந்து நம்ம ஒரு பாட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாராளமா எடுத்துக்கோங்க தால்ச்சா செய்யறதுக்கு. அதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலயும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு, ஒரு வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து 1 ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். இது வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து நெறைய காரம் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து லைட்டா சாப்பிடுவாங்க. அதுக்காக நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. இதுலயே வந்து ஒரு 2 தக்காளி சேர்க்கிறேன். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை நம்ம என்னென்ன வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொரைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மாங்காய், கேரட் இதெல்லாம் தான் சேர்க்கிறேன். இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டனையும் தான் சேர்த்துருக்கேன். இதுல வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, கறி மசாலா தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு. பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது சேர்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்க்கிறேன். மாங்காய் சேர்த்துட்டு, இதுல வந்து நம்ம பருப்பு தான் சேர்க்க போறோம். பருப்பு வேக வச்சு வச்சிருந்தோம்ல, அந்த பருப்ப வந்து இதுல சேர்த்துக்கலாம். உப்பும் பார்த்தீங்கன்னா, நான் பருப்புலயே சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே லைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்ப மேலலாம் ஆயில் பிரிஞ்சு நல்லா சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா தக தகன்னு பார்த்தீங்கன்னா, மேல ஆயில்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு தால்ச்சா. இதுல லாஸ்ட்டா வந்து மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா, ரொம்ப கம கமன்னு செம்மையா இருக்கும். இந்த தால்ச்சாவுக்கு பார்த்தீங்கன்னா, கீ ரைஸ், அதுக்கப்புறம் பிரியாணி இது கூடலாம் நம்ம ஊத்தி சாப்பிடும்போது, செம்மையா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பச்சடி தான் செய்ய போறேன். அதுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளிய நல்லா கழுவிட்டு, இத வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், இதில வந்து ஜீனி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடணும். இதில வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ கேரட் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்ட வந்து நல்லா துருவி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ கேரட் பாயாசம் செய்யறதுக்கு ஒரு பாட் எடுத்திருக்கேன். அதில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் எல்லா நட்ஸுமே தான் சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி பச்சடியில கொஞ்சமா சேர்க்கிறேன் நட்ஸ். ஏன்னா அதுக்கு நட்ஸ் போடவே இல்ல. ஸோ இந்த டயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல கேரட், அந்த பேஸ்ட்ட இதில சேர்த்து அந்த நெய் கூட நல்லா வதக்கணும். இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஓட்ஸ் எடுத்து தண்ணீல ஊற வச்சிருந்தேன். அந்த ஓட்ஸையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதில வந்து பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா இத வந்து இந்த ஓட்ஸ் வேகுற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடணும். ஸோ இப்ப இந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டயத்துல வந்து நம்ம ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி வந்து நான் கொஞ்சமா சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் மில்க் மேட் தான் சேர்க்கிறேன். மில்க் மேட் சேர்க்கும்போது தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இந்த மில்க் மேட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து எங்க அக்கா செய்யும். ஸோ அதே மாரி நான் செஞ்சிருக்கேன். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இத வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் பாயாசம் ரெடி. இந்த மாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப கீ ரைஸ் செய்யறதுக்கு நான் 1 கிலோ வந்து ஜீரகஷாலா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து கொழுந்தனார்லாம் வராங்க. ஸோ இங்கேயும் ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு வேற குடுக்குறேன்னா, அதனால 1 கிலோவா எடுத்திருக்கேன். ஸோ அரிசிய வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 2 டைம் மட்டும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு பாட்ல வந்து ஆயிலும், நெய்யும் சேர்த்துக்கோங்க. 2யும் சேர்த்துட்டு சேம் அதே தான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது சேர்த்துக்கோங்க. பட் என்ட்ட பிரிஞ்சி இலை இல்ல. அதனால நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்குனதுக்கப்புறம் இது கூட வந்து புதினா சேர்த்துக்கோங்க. புதினா, பச்சை மிளகாய் இது 2ம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, நெறைய வேணாம் தக்காளி. இப்போ சேர்த்துட்டு நான் வந்து 4 கிளாஸ் இதால அரிசி எடுத்தேன். அதனால பார்த்தீங்கன்னா 8 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். நீங்க 1/2 மணி நேரம் ஊற வச்சா 8 கிளாஸ் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட நான் லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ சேர்த்துக்கலாம். ரைஸ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப இந்த ரைஸ்ல உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், இதுல வந்து மல்லித்தழை, அதுக்கப்புறம் நெய்யி இது 2ம் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு, அப்படியே நம்ம வந்து தம்ல வச்சிட வேண்டியதா. ஒரு 1/2 மணி நேரம் இத டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அப்படியே தம்ல வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடும். இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவே கரெக்ட்டா வரும் உங்களுக்கு குழையாத. நல்லா ரைஸ பார்த்தீங்கன்னா, நல்லா உதிரி உதிரியா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் குக்கும்பர் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராவே இருந்துச்சு. லாஸ்ட்டா வந்து தான் சிக்கன் ஃப்ரை பண்ண போறேன். ஆல்ரெடி நான் வந்து நெறையா டைம் வந்து சிக்கன் எப்படி ஃப்ரை பண்றதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ, அதனால சிக்கனோட ரெசிபிய நான் இன்னைக்கு காமிக்கல. சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சிரும். ஆல்ரெடி நான் 5 கறி சோறுலாம் போட்டிருப்பேன். பட் அதில செஞ்ச டிஷ் எல்லாம் வேற மாரி இருக்கும். பட் இதில செஞ்சிருக்கிறது எல்லாமே வேற மாரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ, இப்ப நான் என்னலாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? சூப்பரான கீ ரைஸ், எண்ணெய் மிதக்க மிதக்க தால்ச்சா, பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்கா இருக்கிற ஒயிட் சிக்கன் குருமா, கேரட் பாயாசம், குக்கும்பர் ரைத்தா, பீஃப் சுக்கா, சிக்கன் ஃப்ரை. ஸோ இதெல்லாம் தாங்க நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். ஸோ எங்க ஃபேமிலிக்காக நான் இந்த மாரிலாம் செஞ்சு குடுத்துருக்கேன். இதே மாரி நீங்களும் உங்க ஃபேமிலிக்கு செஞ்சு குடுங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப அசந்து போயிடுவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப புடிக்கும்னு நெனைக்கிறேன். 7 கறி சோறுன்னா என்ன? அத வந்து இந்த மாரி பிளேட்ல வைக்கணும். ஒரே பிளேட்ல எல்லாத்தையும் நம்ம வைக்கணும். அப்பதான் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். சாப்பிடறதுக்கும் நல்லாருக்கும். ஒரே பிளேட்லயே அந்த சகான்லயே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடுறதுக்கு டைமும் கிடையாது. அந்த மாரி வசதியும் இருக்காது. நம்ம டேபிள்ல சாப்பிடுறதுனால, அந்த மாரி ஒரே பிளேட்ல சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால, எல்லாருக்கும் தனியா தான் வச்சு குடுத்தேன். பட் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி விடுங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க அத்தனை பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.